இந்த கத்தி இருக்குல்ல கத்தி, அது யார் கையில் எடுத்து யாரை குத்த போனாலும் அது நோ சொல்ல போகிறதில்ல. அம்மாவை குத்த போகிறடா, பொன்னாட்டியை குத்த போகிறடா, சகோதரியை குத்த போட நோ சொல்ல போகிறதில்ல. எடுத்தா ஆயுதம், குத்தம் யார் குத்தினாலும். இதுதான் ஆயுதத்துக்கு இருக்க ஒரு குணாதிசயமே. இது ஈரான் விஷயத்தில் பார்க்க முடியாதுங்க. பாலஸ்தீன மக்களுக்காக ஈரான் தான் இது வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க கேட்குறது ஃப்ரீ பாலஸ்தீன் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பாலஸ்தீன மக்கள் ஈரானோட மிசைல்ஸால் கொல்லப்பட மாட்டாங்கன்றதுக்கு யாருங்க உத்தரவாதம் கொடுக்கறது? ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இந்த ஈரான் லான்ச் பண்ணிச்சுல மிசைல்ஸு, இந்த இஸ்ரேலை டார்கெட் பண்ணி நாங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. இதில் சில மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்குபைடு வெஸ்ட் பேங்க் இருக்குல்ல, அந்த பகுதியில் போய் விழுந்திருக்கு. விழுந்ததில் 3 பாலஸ்தீன பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ நடந்திருக்க கொடுமைங்க இது. இப்போ நடந்திருக்கிறது இதே போல் சென்ட்ரல் இஸ்ரேலில் இவங்க நடத்தின தாக்குதலில் ஒரு தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஒர்க்கர் கொல்லப்பட்டிருக்காரு இஸ்ரேலுக்குள்ளே. இது போல் விஷயங்களும் இன்னொரு பக்கம் பேரலாக நடந்துக்கிட்டு இருக்குல்ல. சிவிலியன்ஸ் மேலே யார் கை வச்சாலும் அது தப்பு தான். எந்த நாடாக இருந்தாலும் அது தப்பு தான். ஒரு ஃபேக்டை சொல்லிடுற மக்களே, வெப்பன்ஸ்க்கு யார் என்னன்றதெல்லாம் எப்போவுமே தெரியாது. நீங்கள் ஒன்ஸ் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா கொலாட்ரல் டேமேஜ்ன்ற பேரில் உங்களுக்கு சாதகமானவங்களே கொண்டுரும். நீங்கள் யாருக்காக போராடுறீங்களோ அவங்களே சேர்த்து சாகடிச்சிடும். இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும்.